guys, இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி என்னன்னா The Horrifying Story of Singapore Airlines 006. இன்னைக்கு நான் இது என்ன நடந்துச்சு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மிஸ்டர் உஷாக்கு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ் வரதுக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 006 டிபார்ச்சர் ஆக வந்து கரெக்டா இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து ரொம்ப புயலா வந்துருச்சு. நிறைய மேஜர் ஏர்லைன்ஸ்னா க்ளோஸ் பண்ணிட்டு டிபார்ச்சர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டே மாறல. நாங்க எப்படியும் பண்ணிடுவோம், அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. நம்ம லேண்ட் பண்ணி நான் கரெக்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன்னா முன்னாடி இந்த பைலட்டு மழை கரெக்டா வரும்போது, கரெக்டா புயல் வரும்போது அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் கரெக்டா சுத்துனால நான் இதெல்லாம் பண்ணிட்டோம், நம்ம இதனால இதை பண்ண முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரு. இப்பதான் ட்விஸ்டே ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏர்போர்ட்ல 3 ரன்வே இருந்துச்சு. இப்ப 05 ரைட், ஒரு ரன்வே, மிடில் ஒரு ரன்வே, இது 05 லெஃப்ட்னு இருந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏர்போர்ட்டுக்கு 2 ரன்வேஸ் தான் இருந்துச்சு, 05 லெஃப்ட், 05 ரைட். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே, அதனால நம்ம இன்னொன்னு ஆட் பண்ணிடுவோம்னால ஒரு நியூவா மிடில்ல ஒரு ரன்வே கனெக்ட் பண்ணாங்க. அதை பண்ணோடனே சில நாள் கழிச்சு அது ரொம்ப இதாகனால ஓகே நம்ம ரன்வேவா மாற்ற வேண்டாம், நம்ம அதை டாக்ஸி வேயா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டாக்ஸி வே நடக்கும் போதுதான் நிறைய கம்பெனிஸ் நிறைய மிஷின்ஸ அவங்க அந்த இது எல்லாருமே வந்து அவங்க விட்டுட்டே போயிட்டாங்க. நம்ம பைலட்டு இதை ரியலைஸே பண்ணல. சரி, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 006 you are ready to departure அப்படின்னு ஏடிசி சொன்னாங்க. நம்மளோட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட பைலட்டும் சரி ஓகே நாங்க டேக் ஆஃப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆஃப் ஆக பார்த்தாங்க. கரெக்டா டேக் ஆஃப் ஆகும்போது எல்லா ஏர்போர்ட்லயும் ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணா 05 ரைட்டுக்கு அந்த மாதிரி போயிடலாம். இப்ப நீங்க ஒரு பைலட்டா இருக்கீங்க, எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கிரீன் லைட்டா இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரன்வே 05 ரைட் நீங்க கேட்டீங்கன்னா அந்த 05 ரைட் தான் நீங்க போயிட்டு கரெக்டா டிபார்ச்சர் ஆகணும். ஆனா அந்த இந்த ஏர்போர்ட்ல மட்டும் அங்க ரொம்ப இதா இருந்தனால அதை எல்லா இதையும் போட்டாங்க. அதை ஆஃப் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. அப்ப அது பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தனாலையும் அதே மாதிரி அது ரொம்ப டார்க்கா இருந்தனாலையும் அந்த நம்மளோட பைலட்டால அவ்வளவா நல்லாவே பார்க்க முடியல. சரி ஓகே, நீங்க இந்த ஏடிசி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரைட்ல போங்க, ஸ்ட்ரெயிட்டா போங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல போங்க. அப்படி போனா நீங்க 05 ரைட்டை நீங்க இது டிபார்ச்சர் ஆகி நீங்க போனா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேப்டனும் ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டா ரைட் எடுத்து கரெக்டா போகும்போது இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் இங்க பண்றதுக்கு பதிலா இங்க வந்து ஒரு ரன்வே மாதிரி இருந்துச்சு. அந்த ரன்வே எதுவும் இல்லை, டாக்ஸி. அதை கரெக்டா இப்படி பண்ணிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தனாலேயே அங்க வந்து அங்க இருக்கிற மிஷின்ஸை நம்ம பைலட்டால பார்க்க முடியலனால நாங்க டிபார்ச்சர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஏடிசியும் ஓகே அப்ரூவ் பண்ணிட்டு அவங்க கரெக்டா ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பதான் இன்சிடென்ட்டே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிட்ட வரும்போது அந்த மிஷின்ஸுக்கு பார்த்தாங்க. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அந்த மிஷின்ஸ்லாம் நம்மள கொல்ல வந்திருக்கு. கரெக்டா அதை மோதி யாருமே சாகல, எல்லாருமே செத்துட்டாங்க. சாரி, அந்த செத்துட்டனால ரொம்ப இதாயிடுச்சு. இந்த இன்சிடென்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெரிஃபைங் கிராஷஸ் இன் ஏவியேஷன் ஹிஸ்டரி அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. This is the terrifying story of Singapore Airlines 006. Thank you for watching guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம நிறைய ஏவியேஷன் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ கைஸ். மிஸ்டர் விஸ்வா.